மார்வல் டிசி கதைகள் நம்ம சேனல்ல போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனால நம்ம சேனல்ல மார்வல் டிசி கதைகள் வராதுன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். கூடிய சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா மார்வல்ல இருந்தையும் டிசில இருந்தையும் கதைகள் வரத்தான் போகுது. அதுக்கு கதைகள் நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோ 2 வீடியோ கழிச்சு மார்வலோ அல்லது டிசில இருந்த ஒரு கதைகள் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அது போக உசுமாக்கி சீரீஸ் நம்ம ஜூன்ஜிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 3 வீடியோக்கள் 6 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதுவுமே இப்ப டிலே இருக்குது, ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த 2 சாப்டர்ஸ்மையும் கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். அந்த ஒரு வீடியோமே வந்துட்டு இருக்கு. அதனால லேட் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி அந்த கதைகள் வரத்தான் போகுது. அதனால தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்கள் நண்பர்களே. இப்ப இரும்பு கை மாயாவி, முகமுடி வீரர் மாயாவி, லாரன்ஸ் அண்ட் டேவிட், இந்த வரிசையில இப்ப ஜானி நீரோ, ஸ்டெல்லா இவங்களுடைய கதைகள் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்ததா இன்னும் ஜேம்ஸ் பாண்ட் இருக்குது. வேறு சில கதாபாத்திரங்கள் மாடஸ்டி, பிளேசி போன்ற கதைகள் எல்லாமே இருக்குது. ஃபியூச்சர்ல வரக்கூடிய நாட்கள்ல இவங்களையுமே கண்டிப்பா இந்த கதைகளையுமே பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் சொல்ற மாதிரி இணைந்திருங்கள். இன்னைக்கு பெய்ரூட்டில் ஜானி அப்படிங்கிற அட்டகாசமான கதையை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பெய்ரூட் மேற்கத்திய நாகரிகமும் அரபு பாரம்பரியமும் இணைந்து மிளிரும் எழிலார்ந்த லெபனான் நாட்டின் தலைநகர். புராதன கிரேக்கத்தின் சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலையின் சின்னங்களை தாங்கி நிற்கும் தொன்மையான அந்நாட்டில் வன்முறை, கொடுஞ்செயல், கொலை என மத்திய கிழக்கையே அமைதி இழக்க செய்யும் பச்சை வேதாள கும்பன் அட்டகாசம் மேலோங்குகிறது. பிரிட்டன் பாதுகாப்பில் உள்ள ஏடன் நகரில் பொழுதுபோக்கு சங்கத்தில் முதலாவதாக கலகக்காரர்கள் தங்கள் அழிவு வேலையை துவக்கினர். பாட்டிலில் அடைக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டு திடீரென்று வெடித்தது. ஒரு இனிய மாலை பொழுது பயங்கரமாக முடிந்தது. நான் பிரஸ் ரிப்போர்ட்டர். குண்டு வீசியவன் அகப்பட்டு விட்டானா? நடந்ததை சொல்கிறீர்களா? குண்டு வீசியவன் அகப்பட்டு விட்டான். ஆனால் அவனை தூண்டியவர்களை கண்டுபிடிப்பது சுலபமாக தெரியவில்லை. இரண்டாவது நிகழ்ச்சி, குவைத்தில் உள்ள எண்ணெய் கிணற்றில் சரியாக இணைக்கப்படாத போல்டுகளின் உராய்வினால் ஏற்பட்ட தீப்பொறி பயங்கர விபத்தாக முடிந்தது. ஆமாம் சார், 10 தொழிலாளர்களும் ஒரு அதிகாரியும் மாண்டனர். இது பெல்மாண்ட் கோட்டை. மிக புராதனமான இக்கோட்டை லெபனான் இஸ்ரேல் எல்லையில் உள்ளது. லெபனான் அதிகாரிகள் முக்கியமான பிரமுகர் ஒருவரை அக்கோட்டைக்கு அழைத்து சென்று சுற்றி காண்பித்தனர். அது தெரிகிறதே, அது இஸ்ரேல் பார்டர் தானே? ஆமாம், ஆனால் பக்கசோர் அருகே நில்லாது தள்ளி வாருங்கள். திடீரென எல்லை காவலாளியின் துப்பாக்கியிலிருந்து வந்த குண்டு அந்த பிரமுகரின் மார்பில் பாய்ந்தது. சர்வதேச பாதுகாப்பு சங்கத்தினர் சம்பவ நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்டனர். சுட்டவன் மலை பிரதேசத்தில் தப்பி ஓடிவிட்டானாம். அவன் பிரிட்டனிலிருந்து வந்து அகதி என்கிறார்கள். நல்ல கதை. இவை அனைத்திற்கும் பிரிட்டன் தான் பதில் சொல்லி ஆகணும். சவுதி அரேபியாவின் மலை பிரதேசத்தின் வழியாக பாரம் ஏற்றப்பட்ட ஒட்டகங்களை ஓட்டிச் சென்ற சிலரை எதிர்பாராது சுற்றி வளைத்து சுட்டுக் கொன்றனர். நமக்கு கிடைத்த தகவல்கள் சரியே. இவை அனைத்தும் பிரிட்டன் ஆயுதங்களை புரட்சியாளர்களுக்கு வெள்ளையர்கள் உதவுகிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. பிரிட்டனுக்கு எதிரான கொள்கையுடைய பாலைவனத்தருகே அமைந்துள்ள ஒரு சிற்றரசரின் மாளிகையில் அந்நாட்டு மன்னன் திடீரென படுகொலைக்கு ஆளாகிறான். அருமை சித்தப்பாவே, பிரிட்டன் கையாட்கள் உம்மை கொன்றதாக உலகம் நினைக்கும். சிம்மாசனம் இனி எனக்கே. யாரெங்கே சவத்தை இழுத்து ஏறி? மத்திய கிழக்கு பகுதியில் மக்களிடையே பிரிட்டன் மீது துவேஷத்தை வளர்க்கக்கூடிய இச்செயல்கள் நம் எதிரிகளுக்கு சாதகமாகிவிட்டது. இராணுவத்திற்கு குறைவான அதிகாரமே உள்ளது. மக்களிடையே சரியான ஒத்துழைப்பு கிடைக்காதவரை நாம் என்ன செய்ய முடியும்? துப்பறி மிளாகா என்ன செய்கிறது? இத்தொலைகளை உருவாக்குபவர்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கவில்லையா? பயங்கர கழகங்கள் திட்டமிட்ட ஒரு சதிகார கும்பலின் செயலை. இதற்கு பல நாடுகளிலிருந்தும் வழங்கும் பெருந்தொகை பின்பலமாக உள்ளது. அவர்களது நோக்கம் கிழக்கு பகுதியில் நாசக்காரர்களுக்கு வலுவூட்டுவதே. நமது உளவாளி ஒருவர் அவர்களுக்கிடையே இருக்கிறார். விரைவில் இந்த நாச கும்பன் தலைமையகத்தை தெரியப்படுத்துவார் என நம்பலாம். உளவாளி 909 சுட்டெரிக்கும் வெயில் பெய்ரூட் நகர தெருவில் சைக்கிளில் வருகிறார்.
இருப்பிடத்தை அடைந்தவுடன் சில முக்கியமான தகவல்களை தலைமையகத்திற்கு அனுப்புவது அவர் திட்டம். அவர் பாலஸ்தீன் அகதி என கூறிக்கொண்டு சேரி பகுதியில் வசித்து வந்தார். ஒரு எளிமையான குடிசையின் உள்ளே நுழைந்தார். ஆனால் உள்ளே மறைந்திருந்த ஒருவன் கத்தியால் குத்த அவர் கீழே சரிந்தார். எச்சரிக்கை! பச்சை வேதாளம், பெய்ரூட், பால் ஏஜென்ட்டுகள். மேலே பேச இயலாது திணறிய அவர் கடைசியாக தான் வாசித்ததற்கான தடயங்களை அழிக்க முடிவு செய்தார். இந்த டிரான்ஸ்மிட்டரை அழித்தால் ஏற்படும் வெடி விபத்தில் அனைத்தும் அழிந்துவிடும். உளவாளியின் கைக்குண்டு தனது பணியினை செவ்வன முடிந்தது. அந்த கொலைஞனை தவிர மற்ற யாருக்கும் அந்த பாலஸ்தீன் அகதி பிரிட்டன் உளவாளி என்பது தெரியாது. விடு விடு, முதல் நான் தான் எடுத்தேன், எனக்கே சொந்தம். அமைதியான காலை வேளை. லண்டனில் உள்ள பூங்கா சர்வதேச தொழிலதிபர் ஜானி நீரோ பெஞ்சில் அமர்ந்து மணிப்புறாக்களுக்கு தீனி போட்டுக் கொண்டிருந்தார். ராணுவ உடையணிந்த ஒரு முதியவர் ஜானி அருகே வந்து அமர்ந்தார். உன் லெபனான் விசா காலாவதியாகிவிட்டதா? வெளிப்படையாகவே பேசுவோமே, பேப்பர் செய்திகளை நானும் படித்தேன். அப்பாவி போல நடிக்காதீர்கள். உளவுத்துறை தலைவர் கர்னல் ஜேக்கப் உளவாளி 909க்கு ஏற்பட்ட முடிவினை தெரிவித்தார். நமது உளவாளியின் இறுதி தகவலின்படி அந்த நாச கும்பல் பெய்ரூட்டில் இருப்பது முடிவாகிவிட்டது. அப்படியா? எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பச்சை வேதாளம், பால் ஏஜென்ட்டுகள் என்ற வார்த்தைகளுடன் அவரது ஆவி பிரிந்தது. நமது வழக்கமான ஒற்றர்களை அவர்கள் இனம் கண்டுகொள்கிறார்கள். இனி நீதான் இதை கவனிக்க வேண்டும். உனக்குத்தான் சர்வதேச வியாபார தொடர்பு உள்ளது, யாரும் சந்தேகிக்க மாட்டார்கள். பிரிட்டன் உளவுத்துறையின் தலைவரான கர்னல் ஜேக்கப்பின் கீழ் பணியாற்றி வந்த ஜானி நீரோ அத்தொழில் வெறுப்பேற்றவே விலகி கொண்டார். பின்னர் பல தொழில்துறைகளில் ஈடுபட்டதுடன் சர்வதேச தொழிலதிபராக மாறியிருந்தார். ஆனாலும் சில முக்கியமான வேலைகளில் கர்னல் ஜேக்கப்பின் வேண்டுதலுக்கிணங்கி துப்பறிய ஒப்புக்கொள்வதுண்டு. இந்த அரக்க கூட்டத்தை பிடித்து ஒப்படைக்க வேண்டும் என்கிறீர்களா? உளவாளி 909இன் பெயர் என்ன? ஜிம்மி ஸ்டீவர்ட். ஓ, அவரா? நல்ல திறமைசாலி ஆயிடுச்சே. அவருக்கா இந்த முடிவு? கர்னல் ஜேக்கப் சென்று மறையும் வரை யாராவது அவரை பின்தொடர்கிறார்களா என்று ஜானி கவனித்தார். ஜிம்மி ஸ்டீவர்ட், உன்னை கொலை செய்த கும்பலை பழிவாங்காமல் விட மாட்டேன். தன்னை இருவர் கவனிப்பதை ஜானி உணரவில்லை. கர்னல் ஜேக்கப்பும் ஜானியும் பூங்காவில் சந்திப்பதென்றால் ஏதோ மர்மம் இருக்கணும். இது சாதாரண சந்திப்பல்ல. ஜானி பூங்காவில் இருந்து வெளியேறி தனது ரோல்ஸ் ராய்ஸ் கார் அருகே சென்றார். பூங்காவில் அவர்களை கவனித்த இளைஞன் மற்றொரு பாதையில் வெளியேறி மோட்டார் சைக்கிளில் விரைந்தான். ஹலோ, யார்? ஸ்டெல்லாவா? ஜானியின் காரியதரிசி அவரது குரல் தொனியிலிருந்தே ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை உணர்ந்தாள். ஆமாம் சார், ஏதும் அவசர வேலையை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா? அதிகமாக துப்பறியும் கதைகளை படிப்பதால் உனக்கு கோளாறு. ஒரு வேலையும் இல்லை. வியாபார விஷயமாக பெய்ரூட் செல்கிறேன். விமானத்தில் டிக்கெட் ரிசர்வ் செய்துவிட்டு விமான நிலையத்தில் என்னை சந்திக்கவும். பின்னர் வீட்டில் உள்ள பணியாளர்களுக்கு போன் செய்தார். ஜானி பேசுகிறேன். 2 வாரத்திற்கு தேவையான உடைகளை சுட்கேஸ்களில் எடுத்து வைக்கவும். 15 நிமிடங்களில் வீட்டிற்கு வருகிறேன். வீட்டை நெருங்கியதும் உள்ளே ஏதோ ஆபத்து காத்திருப்பதாக ஜானியின் உள்ளுணர்வு உணர்த்தியது. அவரது பணியால் வேலை செய்யும் போது ஏதாவது சினிமா பாட்டை பாடிக்கொண்டிருப்பது வழக்கம். மாறாக அமைதி நிலவுவது அவரது ஐயத்தை உறுதிப்படுத்தியது. உன்னை நான் அழைத்ததாக நினைவில்லை. நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? அவன் துப்பாக்கியை எடுத்தான். ஆனால் ஜானி சரி, பாட்டு பாடும் நேரம் இது. உன்னை ஏவிய சாத்தான் யார்? ஏதோ வயிற்று பிழைப்பு. கர்னல் ஜேக்கப்பின் நடவடிக்கையை கவனிப்பதற்காக எனக்கு பணம் கொடுக்கிறார்கள். அதைத்தான் கேட்கிறேன். பணம் கொடுக்கும் நபர் யார்? ஒருபோதும் நேரில் கண்டதில்லை. தகவல் டெலிபோனிலும் பணம் தபாலிலும் வரும். கருணை காட்டுங்கள். தன்னிடம் அகப்பட்டவன் ஒரு அப்பாவி என்பதோடு அவனிடமிருந்து மேலே எவ்வித தகவலும் கிடைக்காது என்பதை அறிந்து கொண்டார் ஜானி. சரி, சற்று ஓய்வெடுத்துக்கொள், பின்னர் உன்னை கவனிக்கிறேன். ஒரு கனமான நாற்காலியுடன் அவனை பிணைத்து விளங்கிட்ட பின்னர்
ஹலோ இன்ஸ்பெக்டர், எனது வீட்டை உடைத்து உள்ளே நுழைந்த திருட்டு பயல் ஒருவனை ஒப்படைக்கிறேன். அவசரமாக வெளியே செல்வதால் திரும்பியதும் குற்றச்சாட்டுகளை எழுதி தருகிறேன். வருகிறீர்களா? பணியாளை தேடிச் சென்ற ஜானி ஒரு பீரவினுள் ஏதோ சத்தம் கேட்டு நெருங்க, நீதானா? சினிமா பாட்டை நிறுத்தவே முடியாத உனது வாயையும் அடைக்க ஒரு ஆள் வந்து விட்டானா? ஆச்சரியம் சார். உடைகளை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென யாரோ ஒருவன். நீ அசகாய சூரன்தான். சரி, நேரமாகிறது. உடைகளை தயார் செய், அவசரம். விமான நிலையத்தில் ஸ்டெல்லா காத்திருந்தாள். ஜானி சார், விமானம் 12 மணிக்கு புறப்படவிருக்கிறது. ஸ்டெல்லா, அந்த பெட்டிகள் யாருடையவை? நானும் உடன் இருந்தால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று. எங்கே உன் டிக்கெட்டை எடு. நான் வியாபார சம்பந்தமாக செல்லும் போது நீ எதற்கு? நீங்கள் இல்லாத போது ஆபீஸில் எனக்கு என்ன வேலை? காமிக்ஸ் படித்துக் கொண்டிரு. குட் பை, வருகிறேன். ஆபத்து காலங்களில் நான் உதவியாக இருப்பேன் என்பதை இவர் ஏன் உணர்வதில்லை? எப்போதும் என்னை ஒதுக்கிட்டே செல்கிறாரே. ஜானி விமானத்தினுள் சென்று அமர்ந்தார். ஸ்டெல்லா தனக்காக ரிசர்வ் செய்திருந்த இடத்தில் புதிதாக வந்த ஒரு மனிதர் அமர்ந்தார். இந்த இடத்தில் அமர்வதில் உங்களுக்கு ஆட்சேபனம் ஒன்றுமில்லை. என் பெயர் பிளாக். என் பெயர் ஜானி. தாராளமாக அமருங்கள். பாரணிக்கும் ஆசாமியா என்னவோ? நேராக பெய்ரூட்டா இல்லை ஜெனிவாவில் இறங்கி சொல்கிறீர்களா? நேராக பெய்ரூட் தான் மிஸ்டர் பிளாக். பெய்ரூட் அழகான நகரம். உல்லாசங்களுக்கும் பொழுதுபோக்கிற்கும் குறைவற்ற இடம். நான் உல்லாச பயணம் செல்லவில்லை, வியாபாரம் சம்பந்தமாக செல்கிறேன். ஜெனிவாவில் விமானம் இறங்கியதும் ஜானி கீழே இறங்கி காலார நடந்தார். இவள் பாலை நடனக்காரி, பால்ரினா அல்லவா? இந்த பிரிட்டன் மங்கைதான் என்ன ஒரு மயக்கும் அழகு! மீண்டும் பயணம் துவங்கியது. மிஸ்டர் பிளாக்கின் தொணதொணப்புக்கு அஞ்சிய ஜானி தூங்குவது போல பாசாங்கு செய்தார். கடைசியாக விமானம் பெய்ரூட்டை அடைந்தது. உங்களுடன் பயணம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் சர்வதேச செய்தி நிறுவனத்தில் பணிபுரிபவன். ஏதும் உதவி தேவையெனில் இங்குள்ள எனது அலுவலகத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி மிஸ்டர் பிளாக். விமான நிலைய அதிகாரிகளின் சோதனை முடிந்ததும் ஜானி வெளியே வந்தார். வெளியே காத்திருந்தார் பிளாக். எனது காரிலேயே வாருங்கள், உங்கள் இடத்தில் விட்டு செல்கிறேன். நன்றி, வேண்டாம், எனக்காக கார் காத்திருக்கும். ஆனால் ஜானி கூறியது உண்மையல்ல. பிளாக்கிடமிருந்து ஒதுங்கி செல்லவே அவ்வாறு கூறினார். அவர் சில அடிகள் எடுத்து வைத்ததுமே பிளாக் தனது அலுவலக காரில் ஏறி அமர்ந்தார். டிரைவர் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை அழுத்தியதும் அந்த கோர வெடி விபத்தில் மிஸ்டர் பிளாக் அநியாயமாக பலியானார். விமான நிலைய போலீசாரின் கேள்வி கணையிலிருந்து தப்ப வேண்டி உடனே டாக்ஸியில் ஏறினார் ஜானி. டிரைவர், ஹோட்டல் பொசினியோவிற்கு செல். அவரது எண்ணம் நிறைவேறவில்லை. போலீஸ் அதிகாரி அவரிடம் விரைந்து வந்து, நீங்கள் பொசினியோ ஹோட்டல் தங்குகிறீர்களா? நல்லது, எங்களுக்கு தெரிவிக்காமல் அறையை காலி செய்யாதீர்கள். அப்படியே ஆகட்டும் சார். எதற்காக பிளாக்கை கொன்றார்கள்? திட்டமிட்ட சதிச்செயல் என்பதில் சந்தேகமில்லை. டிரைவர் விமான நிலைய லவுஞ்சில் காத்திருக்கும் வேளையில் குண்டை இணைத்திருக்கலாம். கர்னல் ஜேக்கப்பின் ஆளாக அவர் இருந்திருப்பின் என்னிடம் தெரிவித்திருப்பாரே. ஒரு கால் அவர் என்னை தொலைத்து கட்ட எதிரிகளால் ஏவப்பட்ட ஆளாக இருக்குமோ? ஆனால் அந்த காரில் விளங்கவில்லையே. பிளாக்கின் முடிவு பரிதாபகரமானதுதான். எனினும் அவரை பற்றிய சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு தான் வந்துள்ள பணியினை பற்றி சிந்தித்து செயலாற்ற வேண்டியதே முக்கியம் என தீர்மானித்தார். வணக்கம் சார், தங்கள் வரவு நல்வரவாகுக. தேங்க்யூ. விமான நிலையத்திற்கு வெளியே நடந்த விபத்திலிருந்து தான் எதற்காக பெய்ரூட் வந்திருக்கிறோம் என்னும் மர்மம் எதிரி முகாமிற்கு எட்டியிருக்குமோ என்ற ஐயத்துடன் அறை முழுவதும் சோதனையிட்டார். நான் நினைத்தது சரி. இங்கே பேசுவதை ஒட்டு கேட்க ரகசிய ரேடியோ கருவியை வைத்துள்ளனர். மிஸ்டர் ஜானி, நான் இன்ஸ்பெக்டர் அஜில். உங்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். தாராளமாக கேளுங்கள், உள்ளே வாருங்கள். நீங்கள் மிஸ்டர் பிளாக்குடன் விமானத்தில் பயணம் செய்ததாக தகவல் தெரிய வந்துள்ளது. அவருடன் உரையாடி கொண்டு வந்ததாகவும் கேள்வி. முன்பே உங்களுக்குள் பரிச்சயம் உண்டா? இன்று வரை அவரை சந்தித்ததில்லை. விமானத்தில் தான் பழக்கம். பெரும்பாலும் அவர்தான் பேசினார். ஜானியை தேடி நிருபர்களும் வந்தனர். மிஸ்டர் பிளாக்கை எவ்வளவு நாட்களாக்க பழக்கம்? அவர் காரில் ஒழித்ததும் நீங்கள் மறுத்தது ஏன்? தங்களின் லெபனான் விஜயத்தின் நோக்கம் என்னவோ? ஜானி கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்தார். அடடா, மிஸ் பால்ரினாவா? தங்களிடம் சில கேள்விகள் கேட்கலாமா? அடுத்து பால்கனி பால்ரினாவின் அறையை சேர்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். அவள் அறையை சோதனையிட்டால் ஏதேனும் தெரிய வரலாம். அவர் சுவரில் தொற்றி சென்றது மயிர்குச்செறியும்படி இருந்தது. பிரிட்டன் உளவாளி லெபனான் வருவது எதிரி முகாமிற்கு தெளிவாக புலனாகியுள்ளது. ஆனால் நான் தான் வருகிறேன் என்பது தெரியாமல் அனைவரையும் சந்தேகிக்கிறார்கள். ஜானி எதிர்பார்த்தது போலவே அவளது அறையிலும் ஒட்டு கேட்கும் ரகசிய கருவி இருந்தது. தனது அறைக்கு திரும்பியதும் மேற்கொண்டு என்ன செய்வது என சிந்தித்தார்.
பச்சை வேதாளம் என்ற வார்த்தையை கொண்டுதான் அனைத்தையும் தொடர வேண்டியுள்ளது. முயற்சித்தால் முடியாதது உண்டோ? தன்னை இன்னார் என எதிரிகளுக்கு காட்டிக் கொள்வதன் மூலம் எதிரிகளை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என முடிவு செய்தார். உடன் தனது நண்பருக்கு போன் செய்தார். ஹலோ உமர், ஜானி பேசுகிறேன். உங்களை அவசரமாக பார்க்க வேண்டும். போனில் பேசக்கூடிய விஷயம் இல்லை, மிக முக்கியமான விஷயம். பச்சை வேதாளத்தை பற்றி பேச வேண்டும். தாம் பேசியதை அறையில் பொருத்தப்பட்டிருக்கும் ஒட்டு கேட்கும் கருவி மூலம் எதிரிகள் அறிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை உணர்ந்த ஜானி சாவகாசமாக காரை கிளப்பினார். எதிரிகள் நான் தான் பிரிட்டன் உளவாளி என கருதினால் வழிமறித்து உம்மரிடம் செல்லாமல் தடுக்க விரும்பலாம். எச்சரிக்கையுடன் செல்வோம். ஆகஸ்ட் மாதம் லெபனான் மக்களில் பெரும்பாலானோர் கோடை வாசஸ்தலமான மலைப்பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். வளைந்து செல்லும் மலைப்பாதைகள் அபாயகரமானதாக இருப்பினும் யாரும் அதை பொருட்படுத்துவதில்லை. விளையாடாசியா, விளையாடி பார்த்து விடலாம். அந்த மனிதன் ஏற்கனவே இறந்து விட்டதை உணர்ந்த ஜானி அவனது பைகளை சோதனையிட்டார். உள் பாக்கெட்டில் இருந்த சிகரெட் பெட்டியை எடுத்தார். ஆனால் அது சிகரெட் பெட்டி அல்ல, சிறிய ஒரு வயர்லெஸ் கருவி அவ்வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. ஏஜென்ட் 18 எங்கோ பழக்கப்பட்ட எரிச்சலாக அல்லவா இருக்கிறது. இந்த விபத்து செய்தி அறிந்து போலீஸ் வரும் முன் நான் இங்கிருந்து சென்று விடுவது நல்லது. இருள் கவிழ்ந்து வருகிறது. காலை வரை இந்த விபத்தை யாரும் காண மாட்டார்கள். விருந்தாளிகள் நிறைந்த பரபரப்பான அந்த மாளிகையில், ஜானி, உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி. வா, எனது நண்பர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், பின் தனியாக பேசுவோம். இன்னும் நீ பழைய உமர் தான். உன்னை சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உமர் லெபனான் அரசில் ஒரு அமைச்சரும் பெரும் கோடீஸ்வரரும் ஆவார். ஆகஸ்ட் மாதம் வால்பேக் திருவிழா மாதம். எனவே அவர் அகில உலக புகழ் கலைஞர்களுக்கு தனது மாளிகையில் ஒரு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஓ, நீங்களா? நாம் இருவரும் விமானத்தில் ஒன்றாக வந்தது நினைவில்லையா? பாவம், அந்த குட்டை மனிதன் விபத்துக்கு பலியானது பரிதாபம். நினைவுக்கு வருகிறது. ஆமாம் ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அது ஒரு மோசமான நிகழ்வு. போலீசால் எதுவும் கண்டுபிடிக்க இயலவில்லை. சரி, அது கிடக்கட்டும். வா மிஸ்டர் போர்கோவிஸ்கியை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இச்சிறிய விழாவினை சிறப்பிக்க ரஷ்யாவிலிருந்து பாலை நடன குழுவினை அழைத்து வந்திருக்கிறார் மிஸ்டர் போர்கோவிஸ்கி. மிக்க மகிழ்ச்சி தங்களை சந்தித்ததில். உளவுத்துறை தஸ்தாவேஜுகளில் இவனை பார்த்துள்ளோமே, ஆனால் பாலை நடனத்திற்கும் இவனுக்கும் தொடர்பு இருப்பதாக அதில் இல்லையே. தொந்தரவின்றி இங்கே பேசலாம். போனில் நீ பேசியது புதிராக இருந்தது. அது என்ன பச்சை வேதாளம்? அந்த வெளிச்சம் என்ன? அங்கே என்ன நடக்கிறது? ஓ, அதுவா? எண்ணெய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கே சோதனையிட்டு கொண்டுள்ளனர். மத்திய தரைக்கடல் அடியிலும் பொன்னான எண்ணெய் வளம் இருக்கும் என எண்ணெய் கம்பெனிகள் நம்புகின்றன. ஜானிக்கு சில விஷயங்கள் சட்டென்று தெளிவுபட்டன. வயர்லெஸில் கேட்ட இறைச்சல் துளைபோடும் இயந்திரத்தினுடையதே என்பதை அவருடைய வியாபார அனுபவங்கள் உறுதிப்படுத்தின. அந்த எண்ணெய் கிணற்றுக்கு அருகே போகணும். உமர், ஏன் எதற்கு என்று கேட்காதே. அந்த கம்பெனி யாருக்கு சொந்தம்? அவர்களுக்கு மத்திய கிழக்கு நாட்டில் என்ன வேலை என்பதையெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் அறிந்து சொல்ல முடியுமா? ஓ, அதற்கென்ன, 3 நாட்களில் முழு தகவலையும் அளிக்கிறேன். நண்பரின் இல்லத்தில் இருந்து திரும்பிய ஜானி தான் வாடகைக்கு எடுத்த காரின் செட்டுக்கு சென்றார். சிறு விபத்து ஏற்பட்டு விட்டது. சேதத்திற்குரிய தொகையை கொடுத்து விடுகிறேன். போலீஸுக்கு போனால் வீண் தொல்லை. இந்தாருங்கள் பணம். அதுவும் சரிதான். ஓ, இது அளவுக்கு அதிகமான பணம் சார். வேறு ஒரு கார் நாளை காலை 7 மணிக்கு தேவைப்படுகிறது. ஓ எஸ், நாளை காலை 6 மணிக்கு உங்கள் ஹோட்டல் முன் நிறுத்தி வைக்கிறேன். அடுத்த நாள் காலை சில நீர்மூழ்கி சாதனங்களை வாங்கி கொண்டு ரைஃபிளால் நகருக்கு செல்லும் கடலோர பாதை வழியாக சென்றார் ஜானி. சாலையோர ஹோட்டல் காரை நிறுத்திய ஜானி காப்பி அருந்தினார். சற்று நேரம் கடல் அடித்தளத்தில் நீந்த விரும்புகிறேன். இந்த பகுதியில் அபாயகரமான நீரோட்டங்கள் உண்டா? இல்லை சார், கடல் இப்பகுதி மிகவும் அமைதியானது. பழங்கால துறைமுகத்தின் அருகே பாழடைந்து கிடந்த கட்டிடத்தின் உள்ளே சென்ற ஜானி நீச்சல் உடைகளை அணிந்து கொண்டார். ஜானி
திகைப்புடன் திரும்பினார். எதிரே நீச்சல் உடை அணிந்த ஒரு மனிதன் கடல் துப்பாக்கியுடன் தென்பட்டான். பக்கவாட்டில் திரும்பிய ஜானி இன்னும் ஒரு மனிதன் தன்னை தாக்க வருவதைக் கண்டார். இருவரை சமாளிக்க என்ன செய்வது என்று விளங்காது தவித்தார். ஆறறிவு படித்த மனிதர்களின் சண்டையை பார்க்க வந்தது போல் விசித்திர கடல் பிராணி ஒன்று குறுக்கிட்டது. எதிர்பார்த்ததை போல் அப்பிராணி ஒரு கருப்பு திரவத்தை பீச்சி அடித்து அவரை மறைத்தது. எதிரியின் குரல்வளை ஜானியின் கரங்களில் அகப்பட்டு நசுங்கியது. கருப்பு திரவம் நீங்கிவிடவே இரண்டாவது மனிதன் தன் கூட்டாளியின் தவிப்பை பார்த்து விட்டான். அவன் துப்பாக்கியின் விசையை தட்டும் முன் மின்னல் போல் பாய்ந்து வந்த அம்பு ஒன்று அவனது தொண்டையில் குத்தியது. அதே வேளையில் மற்றொரு எதிரியின் பிராணவாயு சாதனத்தின் குழாய் இணைப்பை துண்டித்தார் ஜானி. திரும்பி பார்த்த ஜானி நீச்சல் உடையணிந்த பெண் உருவம் ஒன்று நீந்தி செல்வதை கண்டு பின்தொடர்ந்தார். ஏய் ஸ்டெல்லா, நீ எப்படி இங்கே வந்தாய்? நல்ல வேளை, சரியான சமயத்தில் வந்தேன். இல்லையெனில் எதிரிகளின் அம்பு உங்களை பதம் பார்த்திருக்கும். ஸ்டெல்லா, உண்மையிலேயே நீ அதிசய பிறவிதான். இந்த இடத்தையும் என்னையும் எப்படி கண்டுபிடித்தாய்? உங்களால் விட்டு செல்லப்பட்ட தடயங்களே எனக்கு வழிகாட்டின. செய்தித்தாள்களில் பிரசுரமாகியிருந்த செய்திகளை பற்றி ஜானியிடம் அவள் கூறவில்லை. எனக்கு தெரியும், நான் இல்லாவிடில் இம்மாதிரி ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்வார். அவருக்கு எப்படி உதவுவது? நீங்கள் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்ததும் அடுத்த விமானத்தில் கிளம்பி வந்துவிட்டேன். இன்று காலை சில வினாடி தாமதத்தில் ஹோட்டலில் உங்களை சந்திக்க தவறிவிட்டேன். அவர் எங்கே சென்றிருப்பார் என்பது தெரியுமா? நீர்மூழ்கி உடைகள் வாடகைக்கு எங்கே கிடைக்கும் என விசாரித்தார். எனவே ஒருவேளை ஆழ்கடல் மீன்பிடிக்க சென்றிருக்கலாம். அந்த மீன்பிடிப்பு என்னவென்பது எனக்கு புரிந்துவிட்டது. நானும் நீர்மூழ்கி உடைகள் கிடைக்கும் கடைக்கு சென்றேன். ஆமாம், சற்று முன்தான் ஜானி என்பவர் வந்து கடலோர பகுதியில் நீந்த செல்வதாக கூறினார். நானும் அவருடன் நீந்த போகிறேன். எனக்கும் அந்த உடைகளை வாடகைக்கு கொடுங்கள். அந்த கடல் துப்பாக்கியையும் கொடுங்கள், கொண்டு செல்கிறேன். ஆனால் ஜானி துப்பாக்கி எடுத்து செல்லாதது விந்தைதான். ஒருவேளை கடற்பாணிகளை படமெடுக்க சென்றிருக்கலாமோ? நீங்கள் நிராயுத பாணியாக சென்றிருப்பதை அறிந்ததும் சற்றும் தாமதியாது விரைந்தேன். சாலையோர கடைக்காரன் நீங்கள் ஓட்டி வந்த காரை காட்டினான். இந்த காரில் வந்த ஆங்கிலேயர் எங்கே சென்றார் என்பது தெரியுமா? 10 நிமிடங்களுக்கு முன்னால் பழங்கால துறைமுகத்திற்கு சென்றார். சற்று விரைவாக சென்றால் பிடித்து விடலாம். ஆளடைந்த கோட்டையில் உங்களது ஆடைகள் கிடைக்க கண்டதுடன் நீங்கள் எண்ணெய் கிணற்றை நோக்கி நீந்தி கொண்டிருப்பதையும் பார்த்தேன். பின்னர் உங்களை தொடர்ந்தேன். மேலே நடந்தவைகளை அறிவீர்கள். சொல் பேச்சை கேட்காத உனக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன். தடயங்களை விட்டு வந்தது பற்றி எனக்கு மகிழ்ச்சியே. இந்த இடத்தை இன்னும் நன்கு சோதனையிட வேண்டும். நானும் கூட வருகிறேன். இங்கே இரு. அரை மணி நேரத்தில் நான் திரும்பாவிடில் உம்மரிடம் சென்று தெரிவித்து இந்த பகுதியை சோதனையிடச் சொல். ஓ ஜானி, கவனம், ஜாக்கிரதை. எண்ணெய் கிணறு தோண்டுவது உண்மைதான் போலுள்ளது. வேலையாட்கள் துளையிடும் கருவியில் மற்றொரு குழாயை பொருத்தி கொண்டிருந்தனர். ஜானி மெதுவாக பின்புறம் சென்றார். தெற்கிலிருந்து ஒரு மோட்டார் படகு வருகிறது சார். நல்லது, நமது ஆள்தான், மேலே வர சொல். மோட்டார் படகில் வந்த மனிதன் யார் என்பதை ஜானி கவனித்தார். போர்கோவிஸ்கி உள்ளே சென்றார். அவர்கள் பேசுவதை கேட்க முடியவில்லை. ஆனால் உள்ளிருந்த இருவர் நீண்ட பெட்டியொன்றை தூக்கி வந்தனர். அப்பெட்டியை மோட்டார் படகில் இறக்கி வைத்தனர். ஸ்டெல்லா இவை அனைத்தையும் மறைந்திருந்தவாறே ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தாள். மேலே வா, சிறிது விஸ்கி அருந்துவோம். ஓ பேஷாய். டெலஸ்கோப் பொருத்திய பெரிய துப்பாக்கி. சிறிது நேரத்தில் அவர்கள் வெளியே வந்தனர். கவலை வேண்டாம் நண்பரை, திட்டப்படி அனைத்தும் இன்றிரவு நடைபெறும். ஜாக்கிரதை, நமது நுண்கருவியில் சில புதிய அலைகளை கண்டேன். அது மீன்களின் கூட்டத்தில் இருந்து வந்ததாக இருக்க முடியாது. நமது மனிதர்கள் இருவரை கடலுக்குள் அனுப்பி இருக்கிறேன். ஜானி பின்தொடர்ந்து சென்றவன் விபத்தில் அடிபட்டு இறந்து விட்டானாம். இவை அனைத்தும் நல்ல சகனம் அல்ல. கவலையை விடுங்கள், அதிகாரிகள் உங்களை சந்தேகிக்கும் அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை. இன்றிரவு ஏதோ நடைபெறப் போகிறது. தோழர் போர்கோவிஸ்கியை கண்காணிக்கணும். என்ன முட்டாள் பேப்பாய்களை உருட்டியது? யாராவது செத்து தொலைந்தால் என்ன செய்வது? ஸ்டெல்லா தான் கண்ட தொலைநோக்கி துப்பாக்கி பற்றி ஜானியிடம் கூறினாள். இதில் உள்ள ஆச்சரியம் என்னவென்றால் துப்பாக்கி லண்டனில் செய்யப்பட்டது.
ஓ, திட்டமிட்டு யாரையோ கொலை செய்ய ஏற்பாடு. பழி பிரிட்டன் மீது விழும். புறப்படு, விரைவில் ஹோட்டலுக்கு செல்வோம். இன்றிரவு ஒரு கொலை நடப்பது உறுதி. ஆனால் எங்கே, எப்போது, பலியாக போவது யார்? சாகும் முன் ஸ்ரீபட் அனுப்பிய செய்தி என்ன? எச்சரிக்கை, பச்சை வேதாளம், வால் ஏஜென்ட். வால் என்றால் ஓ, விழா நடைபெறவிருக்கும் வால்பெக் நகரமோ? ஹலோ ஜானி, இங்கே விரைந்து வாருங்கள். துப்பாக்கி வைத்திருந்த பெட்டி அல்லவா அது? ஆமாம், நிச்சயம் அந்த பெட்டியே தான். சரிதான். இன்றிரவு நடைபெறவிருக்கும் வால்பெக் திருவிழா சமயத்தில் யாரையோ படுகொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இன்றிரவுதான் போர்கோவிஸ்கி குழுவினரின் பாலை நடனமும் நடைபெறவிருக்கிறது. எல்லாமே சரியாக புரிந்து வருகிறது. இன்று மாலை அந்த நடன நிகழ்ச்சியில் நாம் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். புராதன காலத்தில் ரோமாபுரியின் நெற்களஞ்சியம் என்றழைக்கப்பட்ட லெபனான் சமவெளியில் கார் சீறி பாய்ந்து சென்றது. பால் என்ற கடவுளின் நினைவாக பால்பெக் நகரம் கட்டப்பட்டது. பழங்கால கிரேக்கர்கள் இதை சூரிய நகரம் என்று அழைத்தனர். அங்கே இருந்த பழங்கால ரோமானியர்கள் தங்கள் கடவுள்களுக்கு பெரும் கற்கோவில்களை எழுப்புவது வழக்கம். இருள் சூழ்ந்த வேளை. தரைமட்டத்தில் பதிக்கப்பட்டு மேல் நோக்கி ஒளிக்கற்றைகளை வீசும் விளக்குகளின் ஒளியில் புராதன கோவில் தூண்கள் பிரகாசித்தன. என்ன அழகு! எத்தகைய அற்புதம்! அழகை கண்டு நாம் ரசிக்க வரவில்லை. போர்கோவிஸ்கியை கண்டுபிடித்து அவனை கண்காணிக்க வேண்டும். போர்கோவிஸ்கியை கேட்கிறீர்களா? நான் இங்கே வந்த பிறகு அவரை பார்க்கவே இல்லையே. இனி என்ன செய்வது ஸ்டெல்லா? நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. பாலை குழுவுடன் வந்த போர்கோவிஸ்கி எங்கோ மறைந்து விட்டான். அதோ லெபனான் ஜனாதிபதி. ஒருவேளை அவர்தான் இன்றைய பலியோ? ஜனாதிபதியை வரவேற்கும் வகையில் அனைவரும் கரகோஷம் செய்தனர். நிகழ்ச்சி தொடங்கியது. போர்கோவிஸ்கி இன்னும் காணப்படாதது ஜானிக்கு புதிராயிருந்தது. எதிரே இருந்த கோவில் நெடிதுயர்ந்த கர்த்தூனின் உயரே ஏதோ உலோக துண்டு மேலே பாய்ந்து செல்லும் விளக்கொலியில் பிரகாசிக்கவே தொலைநோக்கியின் உதவியால் அதை கவனித்தார். தூணின் பின்பகுதியின் ஒன்றின் மேல் ஒன்றாக படிக்கட்டை போல ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்தன. ஓ, இந்த வழியாகத்தான் அந்த மனிதன் மேலே சென்றானோ? ரசிகர்களின் பார்வை நடனத்தின் மீதே பதிந்திருந்தது. பின்னால் உயரே இருந்து தலைகளாக விழுந்து கொண்டிருக்கும் உருவத்தை யாருமே கவனிக்கவில்லை. ஜானி, ஜானி! அப்பா, நல்ல வேளை, கடவுளுக்கு நன்றி. எல்லாம் முடிந்தது ஸ்டெல்லா, எழுந்திரு. ஓ ஜானி, நான் உண்மையில் பீதியடைந்து விட்டேன். அடுத்த சில நாட்கள் ஸ்டெல்லாவும் ஜானியும் லெபனானில் உல்லாசமாக பொழுதுபோக்கினர். கர்னல் ஜேக்கப் லெபனான் வந்து அவர்களை சந்தித்தார். பாராட்டுதல்கள் ஜான், உண்மையிலேயே மகத்தான சாதனை புரிந்திருக்கிறாய். உம்மருக்கும் எனது பாராட்டுதல்கள். நல்ல சமயத்தில் வேண்டிய உறுப்புகளை தந்தார். பச்சை வேதாள நிறுவனத்தை முறியடித்தாயிற்று. இனி இங்கே அமைதி நிலவும். பிளாக்கை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். அவர் உண்மையிலேயே உங்களைச் சேர்ந்தவர் தானா? ஆம், செய்திகளை கொண்டு செல்வதில் அவன் நிபுணர். பாவம், லெபனானுக்கு அவனை அனுப்புகின்ற பொழுது சாவை நோக்கி அனுப்புவதாக நான் நினைக்கவில்லை. மற்றொன்று, உங்கள் வீட்டில் பிடிபட்ட இளைஞனுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். கடைசியாக அவன் உண்மையை கக்கிவிட்டான். அவன் அளித்த தகவலால் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு ரகசியம் வெளிவராமல் தடுக்க முடிந்தது. நல்லது, நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கர்னல் சொல்லியபடி அவர்கள் ஓய்வை உல்லாசமாக கழித்தனர். முடிந்தது நண்பர்களே. ஜானி நீரோ ஸ்டெல்லாவுடைய சாகசம் எப்படி இருந்தது நீங்க தான் கமெண்ட்ல சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.